இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த ஒரு நபர் யார்? நிச்சயமாக கரெக்டாக அந்த நபர்னு கேட்டுட்டீங்க. ஏன்னா இவங்களுக்கு புது உறவுகள் புதுப்பிக்கிற காலகட்டம். முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயமாக என்ன பண்ணுறதுன்னா, தொழில் செய்யும் இடத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஆனால் திருமண ரீதியாக பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து பேசணும். சொத்து சம்பந்தப்பட்டதில் இப்போ சொத்துக்கள் ரீதியாக 2 பேர் அண்ணன் தம்பி மாதிரி சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. இவங்க இன்னொரு உறவுகளோட சேர்ந்து, அதாவது ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து சொத்து வாங்கியிருப்பாங்க. அதை விற்கக்கூடிய காலகட்டம் வருது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது. அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்துல மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா, இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். ஓ, சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த ஒரு நபர் யார்? நிச்சயமாக கரெக்டாக அந்த நபர்னு கேட்டுட்டீங்க. ஏன்னா இவங்களுக்கு புது உறவுகள் புதுப்பிக்கிற காலகட்டம். அப்போ புதுசாக ஒரு உறவு வருது, பழைய உறவுகள் புதுப்பிக்க போகுது.
ஒரு சில உறவுகள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் வந்திருக்கு. ஏன்னா இந்த ராசி அதிபதி 8ல் இருக்கார். ஆனால் இப்போ தான் புலப்படும். 8ல் குரு பகவான் இந்த ராசிக்கு வருகின்ற காலகட்டத்தில் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, இத்தனை நாள் இப்படி பண்ணியிருக்கோமே அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டங்க. பொதுவாக இந்த ராசிக்கு நம்பி ஹெல்ப் பண்ணது இந்த ராசி தான். வளர்த்து விட்டது, பல பேர்த்த வளர்த்து விட்டது ராசி தான். வளர்த்த கடை மாறல பாஞ்சது, அனுபவிச்சது இந்த ராசி தான். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்தை பேசுகிறோம். முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயமாக என்ன பண்ணுறதுன்னா, தொழில் செய்யும் இடத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். பார்ட்னர் அதிகரிக்க, பார்ட்னர்ஷிப்பில் நல்லபடியாக மியூச்சுவலாக வரப்போகுது. இல்லைன்னா டீசெண்டாக விலகி நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ நல்லபடியாக பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது, புது புது கிளைண்ட்டுக்கு உருவாக போகிறாங்க. சார் கடையை விரிச்சு வச்சுருக்கேன், கடை யாருமே வரல அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் புது புது கிளைண்ட், பை அண்ட் சப்ளை. இந்த ராசிக்காரங்க தான் நிறையங்க இந்த கப்பலில் டிரான்சிட் பண்ண பல பேர் இந்த ராசிக்காரங்க தான். இப்போ தனுசுக்கு ராசிக்காரங்க பல பேர் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஷிப்பு ப்ராப்ளம் வந்தபோது அனுபவிச்சதுல பாதி பேர் இது. அப்போ அவங்க இப்போ திருப்பூர் சம்மந்தப்பட்டது தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் டெக்ஸ்டைல் அனுப்ப முடியல, கரெக்டாக இல்லை, மணி கரெக்டாக வரல. அப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி தொழில் ரீதியாக திருப்பி கிளைண்ட்டுகளை புதுப்பிக்க போகிறாங்க. ஆனால் திருமண ரீதியாக பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து பேசணும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ பேச்சுவார்த்தையோடு இருக்கலாமே தவிர உறுதி கொடுக்கக்கூடாத காலகட்டம். இப்போ திருமண உறவு இப்போ தான் வருவாங்க, திடீர்னு வந்து அது இருக்குது இதாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நேரத்தில் ஜாதகம் கம்பல்சரி பார்க்கணும். ஜாதகம் தப்பாக கொடுத்து பார்த்தாங்க, அது நம்ம பிரசனத்தில் கண்டுபிடிச்சோம். இல்லையே நீங்கள் சொல்கிற தொழிலுக்கு இந்த ஜாதகம் மேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்கிற போது, இல்லைங்க நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் அவங்க இந்த தொழில்னு சொல்கிறாங்க, எங்க இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போ நான் சொன்னேன், இல்லை டேட்டு டைமை மாற்றிருக்காங்க, டைமை மாற்றி போட்டு லக்னம் வர மாதிரி அவங்க அம்மா அப்பா பேர் கேட்டு பார்க்கும்போது தெரிஞ்சு அது மாதிரி ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் திருமண உறவு நடக்கும். விசாரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதில் ப்ளஸ் என்னென்னா, சொத்து சம்பந்தப்பட்டதில் இப்போ சொத்துக்கள் ரீதியாக 2 பேர் அண்ணன் தம்பி மாதிரி சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. இவங்க இன்னொரு உறவுகளோட சேர்ந்து, அதாவது ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து சொத்து வாங்கியிருப்பாங்க. அதை விற்கக்கூடிய காலகட்டம் வருது. அப்போ கரெக்டாக 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக விற்றுட்டு வரக்கூடிய அது குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸில் பண்ணுறவங்க இந்த மாதிரி விற்றுட்டு வரலாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல சில காலமாக அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மாறி மாறி பிரச்சனைகள் கொடுத்தது. மற்றவங்களாம் இவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க, இவங்களாம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. கூட இருந்த உறவுகளே இவங்களை ஏமாற்றினது மாதிரி தான் இருந்தது. அப்போ இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு எது கரெக்டு, என்னோட விஷயம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த வேலை செய்யும் இடத்துல தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் விலகிறாங்க. இல்லை இவங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அதை தைரியமாக நல்லபடியாக எடுத்துக்கலாம். ஒரு சில வெளிநாட்டு வேலைக்கா உள்நாட்டு வேலையான்னு வரும், அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஏன்னா உள்நாடு வெளிநாடுங்கிறது 12ஆம் பாவம் கோச்சாரத்தை வச்சு சொல்லக்கூடாது. அப்போ இவங்களுக்கு இந்த பேச்சப் ஒர்க் சம்மந்தப்பட்டது. ஆனால் திருமணத்தை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, பிரிந்த காதல் ஒன்று சேரும். காதலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாமா, வீட்டில் சொல்லலாமா, ஒரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்றாங்க, பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரிலாம் பல கம்ப்ளைண்ட் இந்த ராசி தான் வந்தது. இப்போ அது சம்மந்தப்பட்ட உறவுகளை திருப்பி புதுப்பிக்க நிச்சயமாக நல்ல காலம் வந்திருக்குங்க. சூப்பர் சார். இப்போ இந்த ரீயூனியன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது மற்ற சில ராசிகளுக்கெல்லாம் சொன்னீங்க, நீங்கள் குழந்தை பருவத்தில் இருந்த பேசிய பழகிய நண்பர்கள் வந்து இப்போ பார்க்கக்கூடிய சூழல்னு, அந்த மாதிரி தனுர் ராசிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக கரெக்டாக கேட்டீங்க. நான் சொல்லாத பாயிண்ட் கூட ஞாபகப்படுத்தினீங்க. இந்த ராசிக்கு என்ன ஆகுதுன்னா, உறவுகள் சம்மந்தப்பட்டது வருது இல்லையா, அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஒரு சின்ன முதல்ல ஒர்க் பண்ண இடத்துல சின்ன வயசுலாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம், எப்போ பார்த்தோம், திருப்பி அந்த மாதிரி. அப்போ பழைய உறவுகள் எல்லாமே புதுப்பிக்கிற மாதிரி இந்த ராசிக்கு நல்ல ஒரு ரீயூனியன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மனசு சந்தோஷமாக இருக்கும். இது எங்கே நான் திடீர்னு போனப்போ கோயிலில் சந்தித்தேன், திடீர்னு பார்த்தேன், அது எதிர்பார்க்காமல் தற்செயல் நடக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு நான் சொன்னேன், ஃபேஸ்புக்கில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வரும், இல்லை ஒரு ஃபோன் நம்பரை யார்கிட்டையோ வாங்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு இமெயிலில் எங்கேயோ உங்களை பார்த்துட்டு திருப்பி வந்திருப்பாங்க. இது இந்த மாதிரி ஆகும். அதில் குறிப்பாக இவங்களுக்கு சினிமா துறையில், சீரியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகம். ஏன்னா முன்னாடி ஒரு சில டைரக்டராக இருக்கலாம், ஒரு சில ஆக்ட்ரஸ் கூட ரொம்ப நாளாக பயணம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஜெயம் பழசை பார்ப்போம். அதில் குறிப்பாக இந்த சினிமாவில் டைரக்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்களுக்குலாம் சரியான காலகட்டம். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பழைய டைரக்டர்லாம் இந்த நவீனத்துக்கு ஒத்து வராதுன்னு ஒதுக்கிடுறாங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் இந்த காலகட்டத்தில் டெக்னிக்கல் ஃபீல்டில் டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு கிடைக்கிற மாதிரி சூப்பரான காலகட்டம் வருது. அப்போ நிறைய சினிமா துறையில்
புது புது பழைய ப்ரொடியூசர் எல்லாம் புது படம் எடுக்க போகிறாங்க. சூப்பர் சார். நிறைய டைரக்டர் வந்து ரொம்ப கவலையோட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட தனுராசியில் இருக்கக்கூடிய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெல்லாம் நல்ல பலன் சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அருமையான தகவல். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டைரெக்டாக கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.